எப்படி இருக்க ஜான்? நல்லா இருக்கியா? என்னாச்சு நிசா? ஏன் அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ற? நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன? நான் உன்னை தொந்தரவு பண்ணதுக்காக வர சொல்லல. நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வர சொன்னேன். நீ என்ன பிரச்சனையில இருக்கனே எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை இங்க கூப்பிட்டேன். என்ன சொல்ற? எனக்கு உதவி பண்றதுக்காக கூப்பிட்டியா? நான் என்ன பிரச்சனையில இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு ஜான், நீ என்ன பிரச்சனையில இருக்கனே எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் தங்கச்சியை காணும்னு தேடிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? ஆ, அது எப்படி உனக்கு தெரியும்? என் தங்கச்சிய எங்க பார்த்த? சொல்லு. அது உன் தங்கச்சி ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தா. அப்புறம் தான் இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவ என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா. ஜானோட தங்கச்சி தானே மணி அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னா. அவளுக்கு என்னமோ மயக்கமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. சரி, இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிரும், கன்சீவா வேற இருக்கே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனே. நான் தான் சொன்னேன், இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்காக போனேன். அப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் தான். அவ பேரு கூட ஏதோ பாக்கிய ஏதோ ஒரு நேம். அவளை எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவ தான் கவனிச்சுக்கிட்டா. நான் வந்து கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, அவங்க எழுப்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அது எப்படி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போனா அப்படின்னு கேட்டதுக்கு ஏதேதோ மழுப்புனா. அப்புறமா 1 hour கழிச்சு அவளை போய் பார்க்கலாம், எங்க போயிருக்கா, வீட்டுக்கு போயிருக்காளா, என்ன ஏதுன்னு ஃபோன் நம்பர் ஏதாவது எழுதியிருக்காளன்னு பார்த்து ஃபோன் பண்ணலான்னு எடுத்தேன். அப்பதான் டேவிட் பதறிக்கிட்டு வந்தான், அவன் ஒய்ஃபை காணும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கு நிலைமை புரிஞ்சிச்சு, அவளை யாரோ கடத்திருக்காங்கன்னு. இந்த பொண்ணு நேத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அதனாலதான் உன்கிட்ட விவரம் சொல்லலான்னு கூப்பிட்டேன். ஜான், வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அந்த பொண்ணுக்கும் உன் தங்கச்சிக்கும் ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக உன் தங்கச்சியை கடத்தணும்? அவளை கடத்தினது அவ புருஷன். அவ எங்க இருந்தாலும் என்கிட்ட மாட்டுவான். அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பொண்ணு பணத்துக்காக வேலை செஞ்சாளா? தெரியல நிசா. அவளோட ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைக்குமா? இல்ல அவளை பத்தி ஏதாவது விவரம் இருந்தா சொல்லு. அவளோட போட்டோ ஏதாவது இருக்கா? உங்க ஹாஸ்பிட்டல்ல எப்ப வேலைக்கு சேர்ந்தா, என்ன ஏதுன்னு ஏதாவது தெரியுமா? அதுக்காக தானே கூப்பிட்டேன். நான் எல்லா டீட்டெயிலும் உனக்கு தரேன். நீ அவ எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடி, அப்புறமா உன் தங்கச்சி கிடைப்பா. தேங்க்ஸ் நிசா. பழசு எதையுமே நீ மனசுல வைக்காம எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு இப்ப அதை நினைச்சா தர்ம சங்கடமா இருக்கு. அறியாத வயசுல உன்கிட்ட இந்த மாதிரி நான் நடந்திருக்க கூடாது. என்ன ஜான் பேசுற? உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். நீ எல்லார்கிட்டயும் நல்ல மரியாதையோட அன்பா பழகுவ. அதை பார்த்துதான் உன் மேல எனக்கு ஆசை வந்துச்சு. அதனாலதான் நான் உனக்கு லெட்டர் கொடுத்தேன். ஆனா நீ அதுக்கு நேரடியா பதில் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா உங்க அம்மா நடந்துகிட்டது இப்ப வரைக்கும் எனக்கு மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. அத நான் மறக்க தான் நினைக்கிறேன். ஆனா தெரியாத வயசுல நீ இப்படி நடந்துக்கிறது இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. நீ என்ன தப்பு பண்ண என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? ஐயோ நிசா, நான் தான் புத்தி இல்லாம நடந்துக்கிட்டேன். 12ஆம் கிளாஸ்னா எல்லாருக்கும் 18 வயசு ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல. நான் அம்மா கிட்ட கொண்டு அந்த லெட்டரை கொடுத்தது தான் தப்பு. அம்மா உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஹார்ஷா நடப்பாங்கன்னு நான் நினைக்கல. உன்னை தனியா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம். எல்லாரும் முன்னாடியும் ஸ்கூல்ல சத்தம் போட்ட பிறகுதான் நான் பண்ணது தப்புங்கிறதே எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அப்புறம் நான் உன்னை எங்கெல்லாமோ தேடினேன். ஆனா நீங்க அந்த ஊரை விட்டு போயிட்டீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எனக்கு கால் பண்ணியிருக்க. என் நம்பரு உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஆனா நான் உன் பேரை நிசான்னு போட்டு வச்சிருக்கதா செஞ்சேன். இடையில ஒரு தடவை டேவிட் உன்னை எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லி உன் நம்பரை கொடுத்துருந்தான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு 2-3 தடவை கால் பண்ணேன். அப்புறம் நானே கட் பண்ணிட்டேன். எனக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசே வரல. ஒரு மாதிரி நடுக்கமா இருந்துச்சு. நான் பண்ணது தப்பு தானே? நீ ஏன் நம்பரை டேவிட் கிட்ட வாங்கும்போது நான் உன் நம்பரை வாங்கக்கூடாதா? நானும் உன் நம்பரை டேவிட் கிட்ட தான் வாங்கினேன். ஆனா எனக்கு கொடுத்தத சொல்லாதேன்னு சொல்லிட்டேன். அதனால அவன் சொல்லியிருக்க மாட்டான். சாரி நிசா, மனசார உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் பண்ண தப்புனாலதான் உனக்கு ரொம்ப அவமானமா போச்சுல்ல. நான் பண்ணது தப்பு தானே. படிக்கிற காலங்கள்ல உன்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்தது தப்பு. ஆனா ஒன்னு கேள்விப்பட்டேனே, அதுக்கப்புறம் நீ லவ் மேரேஜ் தானே பண்ணிருக்கியா? ஐயோ நீ வேற. என்ன செய்ய, எனக்கு ஆரம்பத்துல நான் அப்படி இருந்ததை நினைச்சா எனக்கே சிரிப்பு சிரிப்பா வருது. நான் மகாவை விரும்பி தான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன். வாவ், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிசா, நீ கல்யாணம்? இல்ல ஜான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, அதனால பண்ணிக்கல. ஏன்? தெரியல, அதை விடு. நீ டைம் ஆயிட்டல, போய் உன் தங்கச்சை தேடு.
உன் தங்கச்சி கிடைச்ச உடனே எனக்கு கால் பண்ணு, நான் வந்து பார்க்கறேன். சரி நிஷா, தேங்க்ஸ். நீ எல்லா விவரத்தையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு. அந்த பொண்ணை நான் போய் எங்கே ஏதுன்னு முதல்ல தேடி பிடிக்கிறேன். சரிப்பா, கிளம்பு, நான் உனக்கு எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன். சாரி நிஷா, நான் இன்னைக்கு உன்கிட்ட நடந்ததுக்காக இப்போ மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோடா, என்ன இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டா எப்படி? இங்க பாரு, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அம்மா ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஆனா அன்னைக்கு அவங்க பேசின வார்த்தைய நீ மனசுல வச்சுக்காத. எனக்கு இப்ப நினைச்சாலும் ரொம்ப சங்கடமா இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல. யாரா இருந்தாலும் இப்படி தானே பண்ணுவாங்க. இதுல என்ன இருக்கு? பேரண்ட்னா அப்படித்தான் இருப்பாங்க. நான் அதெல்லாம் பெருசுப்படுத்தல. நீ இப்ப கிளம்பு, முதல்ல போய் உன் தங்கச்சி தேடு. சரி நிஷா, வர்றேன். சரி ஜான், போயிட்டு வா. முதல் காதல எப்பவுமே மறக்க முடியாதுங்கிறது இதுதானோ? மனசு என்னமோ பண்ணுது. ஆனா இப்ப நான் ஜான நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவனுக்காக இந்த சின்ன உதவியை செய்ய முடிஞ்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவோம். எப்படியாவது அவன் தங்கச்சி கிடைக்கணும். அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீ இதுக்கிட்ட குறுக்க வந்த? நான் அடிக்க போனது அவனை. என்னம்மா பண்றீங்க? டேவிட்டு உங்க மருமகன், இந்த வீட்டு மாப்பிள்ள, அவனை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறீங்க. ஏமா, அவன் இங்க வந்து நிக்கிறதுனால அவனை நீங்க அடிப்பீங்களா? ஆமாமா, நீங்க பண்றது தப்பு. எப்படிமா டேவிட் அடிக்க கைய ஓங்குவீங்க? வாய மூடிடா. என் பொண்ணு தொலைச்சிட்டு இங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இந்த காரியத்தை பார்த்திருப்பான். அன்னைக்கே சொன்னேன், இவன் கூட வாழ வேண்டாம், இவன் சரியில்லை, உன்னை வச்சு காப்பாத்துறதுக்கு இவன் லாய்க்கப்பட மாட்டான்னு. இன்னைக்கு அதே மாதிரி ஆயிட்டுல. என் பொண்ணை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். எங்க தொலைச்சான்னு கூட தெரியாம இப்படியா இருப்பான்? என்னம்மா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஜாக்குலின் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல தொலைக்கிறதுக்கு. ஏமா, அவளை அவ புருஷன் கடத்தி இருக்கான். அவனை இப்ப கண்டுபிடிக்க முடியாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா பேசுறீங்க? இவன் அவளை கண்ணுக்குள்ள வச்சு தாங்கினான், நல்லதான் கவனிச்சுக்கிட்டான், எந்த குறையும் வைக்கல. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல அங்க நர்ஸா வந்தவ அவன் சொந்தக்காரி அவளை வச்சு கடத்தி இருக்கான். நீங்க அதை கேட்க மாட்டீங்க, இவன் அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறீங்க. என்னம்மா என்ன பாக்குறீங்க? ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்ப பழி போடாதீங்க. ஏமா, டேவிட்ட பத்தி உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். டேவிட் எப்படிப்பட்டவனும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனா அவங்கிட்ட காசு பணம் இல்ல, அதுதான் உண்மை. உங்களுக்கு பிடிக்காததும் அதுதான், அப்படித்தானே? இப்ப சொல்லுங்கம்மா, அவங்கிட்ட காசு பணம் இல்லைங்கிறது தானே உங்களுக்கு பிடிக்கல? என்னம்மா பாக்குறீங்க? நீங்க தேடினாலும் டேவிட் மாதிரி ஒரு மாப்பிள்ள எங்கேயும் கிடைக்க மாட்டான். உங்களுக்கு நல்லாவே தெரியும் டேவிட் ரொம்ப நல்லவனு. ஆனா அவகிட்ட வசதி இல்லைங்கிறதுக்காக உங்களுக்கு அவன் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. ஆனா நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். நேர மாசமா இருக்கிறவள கடத்திட்டு போயிருக்கான். முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவனை பிடிச்சி மூட்டிக்கு முட்டி உள்ள தள்ளுங்க. அதை விட்டுட்டு இவனை பழி போடாதீங்க. இப்படி பாக்காதீங்க, கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க ஜாக்குலின, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பாத்துக்கிட்டேன். ஆனா அவன் இப்படி கடத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்னோட கேர்லெஸ் தான் இதுக்கு காரணம். என்ன மன்னிச்சிருங்க. ஏய், உன் வாயால என்ன அத்தனை கூப்பிடாத. எனக்கு அருவருப்பா இருக்கு. என் பொண்ணுகிட்ட அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டாளா? கேட்கல. உன்னை கட்டிக்கிட்டா, அதான் இப்ப அவஸ்தப்படுறா. இன்னும் நல்லாவே படுவா. எல்லாம் அவ தலையெடுத்துன்னு நினைச்சிட்டு போறேன். ஆனா உன் வாயால என்ன அத்தனை கூப்பிட்டு அவமானப்படுத்தாத. என்னம்மா என்ன பேசுறீங்க? அவன் உங்க மருமகன். உங்களை அத்தனை கூப்பிடாம யார கூப்பிடுவான்? ஏமா இப்படி இருக்கீங்க? எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. ஏன் முன்னாடி அவனை அவமானப்படுத்தாதீங்க. அவன் என் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, என் மச்சான். நீங்க அவனை மருமகனா நினைக்க வேண்டாம். ஆனா நாங்க அவனை எப்பவும் எங்க மச்சான தான் நினைக்கிறோம். நாங்க தப்பு பண்ணாதான் அவன் தப்பு பண்ணுவான். அவன் எங்க உசுரு. அவனை யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான். டேய் வாடா, நாம போய் தேடுவோம். கண்டிப்பா ஜாக்குலின் கிடைப்பா. நான் அவ உன் கூட சந்தோஷமா இருப்பா. கவலைப்படாத, வா. நான் வரேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பண்றது தப்புமா. அப்பா மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த மாதிரி உங்களை பேச விட்டுருக்க மாட்டாங்க. அவ ரொம்ப நல்லவம்மா. அவ மனசு கஷ்டப்பட முடியா? நீங்க இப்படி பேசுறது தப்புமா.
நீ வாய மூடு. முதல்ல போய் உன் பொண்டாட்டி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரி. இத்தனை நாள் அவ போட்ட ஆட்டம் தாங்க முடியல. இப்ப என்னாச்சு? உன்கிட்ட கொஞ்சம் குழவிக்கிட்டு நிக்கிறா. அப்ப அவளை யாரோ மிரட்டி இருக்காங்க. அதுவும் ஜாக்குலினோட புருஷனா தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல அவகிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடி. எல்லா காரணமும் உன் பொண்டாட்டியால வந்துச்சு. முதல்ல என்ன ஏதுன்னு வாயை திறந்து சொல்லியிருந்தா இத்தனை பிரச்சனையும் தேவையா? நான் போய் விசாரிக்கிறேமா. அவகிட்ட இருந்து உண்மையே வாங்குறேன். நான் போய் அவனை கண்டுபிடிக்கிறேன். அவன் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கும் அவனுக்கு. ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. இந்த முட்டைக்கண்ணு மோதியதுக்கு இவ்வளவு துணிச்சல் எங்க இருந்துச்சு? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கடத்திருப்பான். அவனை எங்கன்னு முதல்ல நான் போய் கண்டுபிடிக்கிறேன். அவ ஆத்தாக்கறி என் முன்னாடி மண்டிட்டு உட்காருவா. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த வேலையை 2 பேரும் பார்த்திருப்பாங்க. முதல்ல 2 பேரையும் எங்கன்னு போய் பாக்குறேன், அப்புறம் வச்சுக்கிறேன். என்னாச்சுங்க? ஏன் இப்படி உண்மையில இருக்கீங்க? ஜாக்குலினை காணும் அப்படிதானே? என்ன அதுக்காக உடைஞ்சு போயிருவீங்களா? லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. என் தங்கச்சியை காணுங்கிறது உனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன இப்படி பேசுற? ஏங்க, யாராவது இதுல விளையாடுவாங்களா? ஜாக்குலினை அவன் மிரட்டுறதுக்காக கொண்டு வச்சிருக்கான். அதுவும் 2 நாள் ஆனா அவன் தன்னால விட்டுருவான். அவனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. ஏங்க, கொலைக்கிற நாயி கடிக்காது. இத்தனை நாளும் அந்த வீடியோவை வச்சு நம்மள மிரட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ ஜாக்குலினை மிரட்டுறான். என்னமாக்கா சொல்ற? அந்த வீடியோ வச்சு அவன் தான் மிரட்டிக்கிட்டு இருந்தானா? எப்படி சொல்ற? இவன் இந்த வேலையை பார்த்திருக்கானா? அதையும் அவன் தான் பார்த்திருப்பான். வேற யாரா இருக்க முடியும்? ஒரு கெஸ்ஸிங் தான். இதுக்கு என்ன துப்பறியவா முடியும்? இல்ல அவகிட்ட கேட்ட உடனே அவ உண்மையை சொல்லிடுவாளா? ஏங்க, அவ இன்னும் பயந்துகிட்டு தான் இருக்கா. அவ ஏதோ உங்க தம்பி கூட சேர்ந்து வாழ்றன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. நானும் அவகிட்ட 2-3 தடவை நாசுக்கா கேட்டு பார்த்தேன். அவ எந்த பதிலும் சொல்றதல்ல. அப்போ நீ சொல்றத பார்த்தா அவன் தான் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான், அப்படித்தானே? உன் தங்கச்சி அவ வாயால எதையும் சொல்ல மாட்டா, அப்படித்தானே? ஏங்க, அவ என்கிட்ட சொல்லலனாலும் ஜேம்ஸ் கிட்ட சொல்லிருப்பால. நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? அந்த எருமை மாடுக்கே இப்பதான் புத்தி வந்திருக்கு. இத்தனை நாளும் கொஞ்சிக்கிட்டு இருந்துட்டு என்ன மேட்டர்னு கேட்காமையே இருந்திருக்கான். இப்பதான் நான் போய் அவளை விசாரிக்கிறேன்ட்டு போறான். சரிங்க, என்னோட கெஸிங் சரியா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் இந்த எல்லா வேலையும் பார்த்துருக்கணும். ஏங்க, இத்தனை நாள் நம்மளை மிரட்டினவன் என்ன பண்ணா? ஒன்றும் பண்ணல. அத மாதிரி அவளையும் தன்னால விட்டுருவான். இன்னொன்னு, அவ மாசமா வேற இருக்கா. அவனால அவளை கவனிச்சுக்கவும் முடியாது. அவ சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணினா என்ன பண்றதுன்னு யோசிப்பான். ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா நீங்க அவனை சும்மா விட மாட்டீங்கன்னு அவனுக்கும் அவன் அம்மைக்கும் நல்லாவே தெரியும். நீ சொல்றதும் சரிதான். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். டேவிட்டும் அப்படிதான் நினைக்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் பொறுங்க. அவ மட்டும் வீட்டுக்கு வரல, அப்புறம் அவன் கதையை எப்படி முடிக்கிறதுன்னு நானே சொல்றேன். என்னமாக்கா சொல்ற? 24 மணி நேரம் ஆயிட்டு. என் தங்கச்சி இல்லாம எனக்கு தலையே சுத்தம் போல இருக்கு. எங்க எல்லாருக்குமே அவளை விட்டா யாரும் கிடையாது. அவளை எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அம்மா வேற டேவிட் மேல செம்ம வெறியில இருக்காங்க. எனக்கு அது வேற பயமா இருக்கு. ஏங்க, நான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஜாக்குலின் வர்றாளான்னு பாப்போம். அவளா வரணும். அப்படி வரலனா நாமளே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சரி மகா, நீ சொல்றதும் சரிதான். வெயிட் பண்ணி பாப்போம். ஏங்க, அவ நார்மலா இருந்தா அவளை கண்டிப்பா அவங்க வச்சிருப்பாங்க. ஆனா அவ பிரெக்னெண்டா இருக்கா. அவளை அவங்களால கவனிச்சுக்க முடியாது. அவ பிடிவாதக்காரின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால கண்டிப்பா எப்படியும் அவளை போக சொல்லிடுவாங்க. அவ வந்துருவா. நீங்க தைரியமா இருங்க. சரி மகா. சொன்னதுக்கு ஏன் மறைக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அலெக்ஸ் தானே? சொல்லுடி. எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். வாயில என்ன கொலக்கட்டியா வச்சிருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே? இங்க பாரு இருக்கு. இனி மறைச்சி பிரயோஜனம் இல்ல. நானே என் தங்கச்சியை காணும்னு அப்படியே தலைவலியோட உட்கார்ந்துருக்கேன். என் தங்கச்சி மட்டும் கிடைக்கல, அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். முதல்ல சொல்லு, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே? நீ சும்மா விடுறியோ இல்லையோ, ஆனா நான் அவனை சும்மா விடுறதா இல்ல. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இவ்வளவு நாளா என்ன சித்திரவதை பண்ணிட்டு இப்போ அவளை கடத்தி வச்சிருக்கானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தாண்டா. எங்க அக்காக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அவன் இந்த அளவுக்கு துணிவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் அன்னைக்கு இதை உன்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் அவனை நீ காலி பண்ணியிருப்ப. படுபாவி பைய இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கல. மாசமா இருக்கிற பொண்ணை கடத்திட்டு போற அளவுக்கு அவனுக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்துச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தாடி.
அன்னைக்கே அவனை சொல்லியிருந்தேனா கைய காலம் முறிச்சு உள்ள தூக்கி போட்டு கழுத்திங்க வச்சிருப்பேன். இவ்வளவு நாள் நீ பொறுத்ததுனால வந்த விளைவை பாத்தியா? இப்ப என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணா? அவ பாவம். அவ இப்பதான் அவ வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கா. கடைசியில இப்படி ஆயிற்று. எனக்கு அதை நினைச்சாதான் தாங்க முடியல. டேவிட்ட எங்க அம்மா எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? அவன் கூனி குறுகி நிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை மாதிரி ஒருத்தன் என் ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும்டி. அவன் எனக்கு மச்சான் மட்டும் இல்ல, அவனை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா அவன் பாவண்டி, அவன் ரொம்ப நல்லவன். என்ன மன்னிச்சிருடா, எனக்கு வேற வழி தெரியல. நான் உண்மையில கொஞ்சம் தைரியசாலிதான். ஆனா என் அக்காவை நினைச்சு நான் கோழை ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்னாலதான் எல்லாம். நான் புத்தி கெட்டு இப்படி பண்ணது தப்புதான். உன்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருக்கணும். இப்ப சொல்றியே, அன்னைக்கு சொல்லியிருந்தனா இந்த நிலைமைக்கு நாம ஆளாயிருக்கோமா? இப்ப என் தங்கச்ச பிரிஞ்சு எல்லாரும் கஷ்டப்படுறோம். முதல்ல அவளை தேடி கண்டுபிடிக்கணும். ஆத்தாவையும் மவனையும் தூக்கி உள்ள போடணும். அது வரைக்கும் என் மனசு ஆறாது. நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் நானும் நினைக்கிறேன். இனி அவங்க 2 பேரையும் நாம சும்மாவே விடக்கூடாது. குடும்பத்தோட கழி தின்ன வைக்கணும். ஜெயில கிடக்கும்போது அவங்க படுற சித்திரவதைய நாம கண் கூட பார்க்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா உன் தங்கச்ச அவன் கடத்தி இருப்பான். என்ன படுத்துற பாட்டுக்கு அவன் ஏன் கையால அடி வாங்கணும்டா. இல்லனா என் மனசு ஆறாது. இப்ப அது உண்மையை சொன்னியே. முதல்ல அண்ணன்கிட்ட போய் சொல்லி அவனை எங்கன்னு நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். அவனை கண்டுபிடிச்ச பிறகு கண்ட துண்டமா வெட்டுறனா இல்லையான்னு பாரு. இருடா, நானும் வரேன். இல்ல, நீ குழந்தைய பாத்துக்கோ. குழந்தை பாவம், நீ குழந்தைய கவனிச்சுக்கோ. அவனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா உன் முன்னாடி தரனே இழுத்துட்டு வரேன். நீ அவனை தூக்கி போட்டு மிதி மிதினு மிதி. சரிடா, பாத்துடா, கவனமா இரு. நான் பாத்துக்கிறேன், நீ குழந்தை இப்படி. சரிடா. இங்க எங்கட வந்திருக்கோம்? யார பக்கன வந்திருக்கோம்? பாப்பா டாட்டா இங்கடா இருக்கு தெரியுமா? நம்ம ஜாக்குலினை கண்டுபிடிக்க போறோம். டாட்டாவையும் கூட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன நீ சொல்ற? டாட்டா இங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நானும் அப்பாவும் வந்து ஒரு நாள் பார்த்தேன் தெரியுமா? டாட்டா இங்கதான் இறங்கி உள்ள போச்சு தெரியுமா? என்ன சொல்ற? டாட்டா இங்க எப்படி இறங்கி போனாங்க? டாட்டாக்கு மனசு சரியில்லைன்னா இங்கதான் வந்துருவாங்க தெரியுமா? இங்க உள்ளுக்குள்ள ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்ல தான் டாட்டா தங்கி இருப்பாங்க தெரியுமா? அதான் நான் போய் டாட்டாவை பார்த்து ஜாக்குலினை காணோம் டாட்டா, ஜாக்குலினை நம்ம கண்டுபிடிப்போமான்னு கேட்போம் அப்படின்னு வந்தேன். அதான் உங்க 2 பேரையும் கூட்டு வந்தேன் தெரியுமா? அண்ணே, முட்டைகள் எல்லாம் தூக்கிட்டு போனான்னு சொல்லிச்சு ஆச்சி. அவன் எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியும். நம்ம போய் நேரடியா அவனை போய் பார்த்து சட்டையை பிடிச்சி கேட்போனே. என்னடி பாப்பா, படம் நம்மளையும் கடத்தி வச்சுட்டோம்னு நினைச்சிருது. அதான் டோனிக்கு டாட்டாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் தெரியுமா? டாட்டா பாவனே, டாட்டாக்கு வயசாயிட்டுல. பாப்பா, டாட்டாக்கு வயசாயிட்டனாலும் டாட்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தெரியுமா? அப்படியே எல்லாரையும் சப்புன்னு அடிச்சிருவாங்க தெரியுமா? என்னைய மாதிரி டாட்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதான் டாட்டாவை பார்க்கலாம்னு வந்திருக்கேன் தெரியுமா? சரிண்ணே, அப்போ டாட்டாவை போய் பாப்போமா? உள்ள எங்கன்னு இருக்கு? ரொம்ப தூரம் இருக்குதா? இம்பூட்டு தூரம் நடத்தி கூட்டு இருக்கு. காலெல்லாம் வலிக்கு தெரியுமா? ஆமாண்ணே, காலெல்லாம் வலிக்கு தெரியுமா? அதுக்குள்ளே உனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டா? அவ சின்ன பாப்பா, அதனால கால் வலிக்கு. 2 வடையும் வட வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கி. என் பின்னாடியே ஓடி ஓடி வடையில எனத்துக்கு. நான் ஒத்தையில போய் அப்படியே எல்லாரையும் தும்சம் பண்ணி ஜாக்குலினை கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆமா, இவர் பெரிய ஒத்தையில போய் ஜாக்குலினை கூட்டிட்டு வந்துருவாரு. இவர் 1.5 டன் புடி மூட்டை அப்படியே போய் தொம்முன்னு அவன் மேல விழுந்து அப்படியே ஜாக்குலினை காப்பாத்திடுவாரு. இல்ல, நாங்களும் இருந்தாதான் உனக்கு துணைக்கு விட முடியும் தெரியுமா? நீ ஒத்தையிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாண்ணே, நீ ஒத்தையிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பதானே 2 பேரும் கால் வலிக்கு கை வலிக்குங்க. அப்போ தைரியமா ஆம்பளை மாதிரி சிங்க மாதிரி வரணும் தெரியுமா? அப்பதான் சண்டை போட்டு அவனை மிதின்னு மிதிச்சு அப்படியே ஜாக்குலினை கூட்டு வர முடியும். நீங்க என்னன்னா அப்படியே சோம்பேறி தனமா கால் வலிக்கு கை வலிக்குங்க. ஆம்பளை மட்டும் பெரிய வீடு, அப்ப நாங்களாம் வீடு இல்லையா? போனேன், என்ன கேட்க சொல்லாத. நீ சொல்றதே எங்களுக்கு பிடிக்கல. ஏமடி பாப்பா இப்படி இருக்க? அவதான் இப்படி இருக்கானா நீனும் இப்படி இருக்க? ஆம்பளைனா நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தெரியுமா? அதான் சொன்னேன். பொம்பளைங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்களா? பொம்பளைங்க தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தெரியுமா? ஆம்பளைங்க தான் வெறும் சோம்பேறியா இருப்பாங்க. சரியா சொன்ன பாப்பா. ஆம்பளைங்க தான் சரியான சோம்பேறி டப்பாவா இருப்பாங்க. பொம்பளைங்க தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க தெரியுமா? வந்த வேலையை விட்டுட்டு நீங்க 2 பேரும் வேற வேலையை பாப்பீரோ? உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் இன்னும் என்னதான் பாடுபட போறேனோ தெரியல. இங்க பாருங்க, நாம சண்டை போட்டுட்டே இருந்தா சாக்குலினை கண்டுபிடிக்க முடியாது. நான்
இங்க என்னடா பண்றீங்க 3 பேரும்? தாத்தா உங்களை பார்க்க தான் வந்தேன் தெரியுமா? அதுக்குள்ளேயே அவ்வளோ நடக்கவே மாட்டேக்கா. என்னமா சண்டை போட்டாலும் தெரியுமா? ஏன்டா ஃபோன் பண்ணிட்டா நானே வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு இம்படி தூரம் வந்தீங்க? சரி என்ன விஷயம்? போங்க தாத்தா, நீங்க தான் ஆட்டிட்டு கோச்சிட்டு வந்துட்டீங்களா? நான் அதான் ஃபோனே பண்ணல தெரியுமா? ஜாக்குலினை காணும் தெரியுமா? அவளை தேடுறதுக்காக தான் நாங்க வந்தோம். உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம் தெரியுமா? என்னடா சொல்ற? ஜாக்குலின காணுமா? எங்கடா? என்னடா ஆச்சு அவளுக்கு? இல்ல தாத்தா, அந்த முட்டைக்கு நினைச்சில அவன் தான் ஜாக்குலினை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு போயிட்டானு எல்லாரும் வீட்ல சொல்றாங்க தெரியுமா? அதான் எனக்கு பயமா ஆயிட்டு. அதான் நான் அவளை தேடி பிடிச்சலான்னு உங்களையும் கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா? என்னடா இது? ஜான் கூட எனக்கு ஃபோன் பண்ணல. என்னம்மா நீங்க 3 பேரும் தனியா அப்படி ஏன் வந்தீங்க? வாங்க முதல்ல வீட்டுக்கு போவோம். போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நான் அவளை தேடிக்கிறேன். வாங்க. ஐயோ தாத்தா, எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க தெரியுமா? எங்களுக்கும் கவலையா இருந்துச்சு. அதான் நாங்க அத்தையை தேடலான்னு வந்தோம் தெரியுமா? சரி சரி வாங்க முதல்ல வீட்டுல போய் என்னன்னு விசாரிப்போம். வீட்டுக்கு போவோம்.